அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்களுடைய மாதாந்தம் தோறும் நாங்கள் தமிழர்களுடைய வாழ்வியலை பற்றிய தெளிவை தமிழ் மக்களுக்கு இடையே எடுத்து செல்லும் நோக்கோடு இந்த கருத்தரங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று உணவே மருந்து என்னும் தலைப்பில் இந்த முறை இந்த ஒரு கலந்துரையாடலை நடத்த முன்வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் அது சார்ந்த வல்லுநர்களை தேடி நாங்கள் அவர்களை கொண்டு வந்து இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களுடைய உரையாட இருப்பவர் வந்து சிவகராட்சம் அவர்கள். அவர் ஆரம்ப கல்வியை இலங்கை பெருவனியா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பட்டத்தை முடித்துக் கொண்டு லண்டனுக்கு சென்று அங்க யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் PhD பட்டத்தை பெற்று அதன் பின்பு கனடாவுக்கு புலம்பெயர்ந்த போது கூட கனடா டொரண்டோ யூனிவர்சிட்டியில் அந்த கற்பித்தறியலுக்குரிய வீதி இதை கற்று இங்கும் கல்வி சேவையில் ஈடுபட்டிருந்தவர், கற்பித்துக் கொண்டிருந்தவர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல அவர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு பொறுப்பாக இருந்தவர். அங்கு அவர் வந்து ஒரு இது இந்த பிந்தி வாரையால நான் அதை கவனிக்கிறார்கள். ஓகே, அவர் வந்து அங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் கற்றதோடு லண்டன்ல PhD செய்து ஸ்ரீலங்காவில் உள்ள எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக அக்ரிகல்ச்சர் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார். பின்பு கனடாவிலும் வந்து தன்னுடைய கல்வி பணியை தொடர்ந்திருக்கிறார். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கின்றவர். எங்களுக்கு எல்லாம் கல்வித்துறையில இங்க உள்ள அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த ஒருவர். அவர் அது மாத்திரமல்ல, அவர் நிறையவே இந்த கெடுத்துக்கொண்ட விடயம் சம்பந்தமாக 3 நூல்களை கூட எழுதியிருக்கிறார், ஆய்வு நூல்களை. 2 நூல்கள் உலக தமிழராட்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டது. ஒன்று எங்களுடைய திருகோணமலை உள்ள பயனறிந்து உண்க அல்லது வானவில் வெளியீட்டகத்தால வெளியிடப்பட்டது. மற்ற 2 நூல்களும் உலக தமிழராட்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டது. அந்த வகையிலே அவர் இதை பற்றி மிக ஆழ்ந்த அறிவு கொண்ட ஒரு பேராசிரியர், அறிஞர். அவர் இன்றைக்கு அவருடைய நேரத்தை நாங்கள் எடுக்காமல் அவரை நாங்கள் பேசி அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக இது முக்கியமான ஒரு விடயம். தமிழர்கள் வாழ்வியலில் மருந்தே உணவாக எங்களுடைய நோய்கள் வராமல் இருப்பதற்கான பதார்த்தங்களே எங்களுடைய சமையல் கட்டுக்கு கொண்டு வந்த ஒரு இனம். எங்களுடைய உணவோடு அவற்றை பரிமாறிக்கொண்டது. அதை பற்றிய ஆழ்ந்த அறிவு இன்றைக்கு நாங்கள் மரபு ரீதியாக பாவிச்சு கொண்டிருந்தால் கூட சிலர் அந்த ஆழ்ந்த அறிவு எங்களுக்கு இல்லை. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலருக்கு தெரியாது, அதனால் அதை கைவிட்டு இருக்கின்றார்கள். அது இந்த தாற்பயம் தெரியாது. இவ்வாறான பல தரப்பட்ட சூழலில் இப்படியான ஒரு கருத்தரங்கு எங்களுக்கு மத்தியில் தேவைப்படுகின்றது. மேற்குலகில் கருவேப்பிலையோ சீரகத்தையோ கூட உணவில் இருந்தா பொறுக்கி வெளியால வச்சுட்டு சாப்பிடுற பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். எனவே இதை பற்றிய அறிவு, அந்த சுவைகள் எல்லாவற்றை நாங்கள் சிறு வயதிலிருந்து கொடுத்து உணவே மருந்தாக வாழ்ந்த இனம். அது எங்களை விட்டு கைகழுவி கொண்டு போகாமல் இருப்பதற்கு இதை பற்றி அறிவுறுத்தல்கள் முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். பேராசிரியர் திரு சிவகராட்சம் அவர்களை உங்கள் முன் உரையாற்ற அழைக்கிறேன். அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. எல்லோருக்குமே வணக்கம். முதல்ல ஒரு தாவரங்களை எடுத்துக்கொள்வோம். தாவரங்களுக்கு அதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி.
தாவரங்களுக்கு இரு வகையான வியாதிகள் உண்டு. ஒன்று பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறையால் ஏற்படுகிறது. அதாவது நைட்ரஜன் பத்தாது, பொட்டாசியம் பத்தாது, பாஸ்பரஸ் பத்தாதுன்னு சொல்வார்கள். பல குறைபாடுகள் அதால் வளர்ச்சி இராது பொதுவான. மற்றது தொற்று நோய்கள் என்ற இந்த பாக்டீரியா கிருமிகள், வைரஸ் கிருமிகள், பூஞ்சனம் போன்றவை வருவதாலும் அந்த நோய்கள் ஏற்படுகிறது. இதுபோலத்தான் மனிதருக்கும் உணவால், எங்கள் உடம்பை உணவால் ஆனது. ஆகவே உணவால் ஏற்படுகின்ற வியாதிகள் ஒரு புறம், மற்றது தொற்று நோய்கள். இந்த தொற்று நோய்களை தடுப்பதற்கு அதற்கேற்ற ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிக்கலாம், தொற்று நோய் வராது. அதே போல உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த உணவு தொடர்பான நோய்களை தடுத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த நோய்கள் ஏன் தோன்றுகின்றன, எவ்வாறு தோன்றுகின்றன என்பது இதை இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முதலே மனிதர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். நோய்களின் தோற்றம் பற்றிய அனைத்துலக மாநாடு ஒன்று இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இமயமலை அடிவாரத்தில் நடைபெற்றுள்ளது என்று கூறும் பொழுது அதை நம்புவதை இன்று பலருக்கு கடினமாக இருக்கலாம். எனினும் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது என்பதை மட்டுமல்ல, இம்மாநாட்டில் பங்கு பற்றிய அறிஞர்கள் பற்றிய விவரங்களையும் அவர்களது கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளது சரக சமுதை என்னும் பிரசித்தி பெற்ற ஆயுர்வேத. இந்த விடயத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். இப்படியான ஒரு மாநாட்டுக்கு இலங்கையில் இருந்து சென்ற ராவணன் திரும்பி வரும் பொழுது தனது அதாவது ஒழுக்கத்துக்கு மாறான செயலை செய்தான் என்று, அதாவது சீதையை கடத்தி கொண்டு வந்த இந்த இது சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ராவணன் ஒரு சிறந்த மருத்துவன் அவருடைய கருத்து. இந்த மாநாடு பற்றிய தகவல்களை தருகின்ற சரக சமிதை இந்த நூல் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப்பட்டு விட்டது என்பதை மருத்துவ வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதிலே பங்கு பெற்றவர்கள் ஒரு மகாநாட்டிலே பங்கு பெற்ற பெயர்களும் தந்திருக்கிறார்கள். இதனை காசி மன்னன் மாமகர் என்பது, பரீட்சி, சரலோ, வாயோகிதர், இரண்யக்சர், கௌசிகர், பத்ரகாப்பியர், பரத்வாஜ, குமாரசிரஸ். ஏனென்றால் 2 பரத்வாஜர் are really loving the new terminal. They like it. They don't have to stand outside any longer. And for those that are estimated rather to cost $131 million to build this new terminal. It came in on but power off. Sir, நீங்க மியூட் ஆல் பண்ணி விடுங்க சார். ஓகே, வணக்கம். இந்த பரத்வாஜர், குமாரசிரஸ் என்பது அவர் இந்த கரு வயிற்றில் உற்பத்தி ஆகும் பொழுது தலைதான் முதல் தோன்றுகின்றது என்பதை எடுத்து முதல் கூறியபடியினாலே அவருக்கு குமாரசிரஸ் பரத்வாஜர் என்று சொல்லப்படுறது. இன்னொரு பரத்வாஜரும் இருந்தார், காங்காயனர், பிக்ஷு ஆத்திரியரும் கூட 2 பேர் இருந்தார்கள். பிக்ஷு ஆத்திரியர் என்று மற்றொருவர், மற்றது அக்னிவேசர். இவர் இந்த அக்னிவேசர் ஆத்திரிய புனர்வசுன்ற மாணாக்கள் ஒருவர். இவர் தான் குருவிடம் படித்ததுகளை எழுதி வைத்தார். அவருடைய சம்ஹிதையை திருப்பி புதுப்பித்து எழுதியவர் சரகர். அது இப்பொழுது சரக சம்ஹிதை என்று அறியப்படுகின்றது. அடுத்து இந்த மாநாட்டை ஆரம்பிக்கும் போது காசி மன்னன் கேட்கின்றார், மனிதனின் தோற்றத்துக்கு காரணிகளே நோய்களுக்கும் காரணமாகின்றன. எது மனிதனை தோற்றுவித்ததோ அதுவே அவனுக்கு நோய்களையும் தோற்றுவிக்கின்றதா அல்லது வேறு காரணிகள் உள்ளனவா என்று அவர் தோற்றுவித்தார். அந்த ஆத்திரியர் கூறுகிறார், அவருடைய குரு, இங்கு குழுமி இருக்கும் அறிஞர்களே, எல்லையற்ற அறிவும் அனுபவம் கொண்ட உங்களுக்கு காசி மன்னனின் சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் ஆற்றல் உள்ளது. உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று சொல்லுகிறார்.
உடனே ஒருவரும் சொல்கிறார்கள். அதில் ஒருவருடைய கருத்துக்கள். பரீட்சி என்பவர் ஆத்மாதான் நோய்களுக்கான காரணம் என்கிறார். சர்லோமர் என்பவர் மனம், ஒன்றுடைய மனம் காரணம் என்கிறார். வயோபிதர் என்பது ரசம் என்று கூறுகிறார். கிரீட்டிசகர் 6 தாதுக்கள் என்று சொல்கின்றார். கௌசிகர் பரம்பரை தான் இந்த நோய்களுக்கு காரணம் என்று. ஆனால் அதுக்கு ஒரு மற்றவர்கள் அதை மறக்கும் பொழுது சொல்கிறார்கள், குருடனுக்கு பிள்ளை குருடன் பிறப்பதில்லை. அப்படியே பரம்பரையா வந்தாலும் கூட அந்த முதல் வந்தவருக்கு அப்படி வந்தது என்ற அந்த அதை. அடுத்தது பத்ரகாப்பியம். அது சொல்றார் கர்ம வினை. அதான் கர்மம் செய்த ஒருவன் பிறந்த பிறகுதான் கர்மம் செய்யலாம். அது பிறக்காமலே என்னென்று அவனுக்கு அந்த வருகின்ற என்ன எப்படி அவனுடைய கர்மம் வந்து அவனுக்கு வினையை ஏற்படுத்தும். பரத்வாஜன் இயற்கை எழுதுகிறார். இயற்கை தான் எல்லாத்துக்கும் பண்றது. பிரஜாபதி என்பவர் படைப்பின் பாதுகாவலர், அதாவது கடவுளிலே குற்றத்தை சுமத்துகிறார். பிக்ஷாத்திரியர் சொல்லுகிறார் எல்லாம் காலத்தை பொறுத்துத்தான் இந்த நோய்கள் வருகின்றன. அறிஞர்கள் தத்தமது வாதங்களை முன்வைத்து உரையாற்றிய பின்னர் அடுத்த ஸ்லைட். உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க ப்ளீஸ். நீங்களும் ஓபன் பண்ணலாம் தானே, நீங்க உங்களால முடியாதோ? அது செய்யலாம் பாருங்க. நிறைய ஆட்கள் இருக்க 2 ஸ்கிரீன்ல அந்த உரிமைக்க போய். ஓகே, நீங்க போங்க, நீங்க தொடர்ந்து. அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அடுத்தது போகலாமா? அடுத்த ஸ்லைட். நீங்கள் இதை சொல்றீங்க. ஓகே. அடுத்தது அறிஞர்கள் தத்தமது வாதங்களை முன்வைத்து உரையாற்றிய பின்னர் ஆத்திரிய புனரசு தனது கருத்தை முன்வைக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு முந்தைய ஸ்லைட். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த கருத்தை சரியானது என்ற முடிவோடு இருப்பீர்கள், ஆனால் உண்மையை கண்டறிய முடியாது. அறியாமை இருளை அகற்றிய பின்னரே உண்மை ஒளியை காண முடியும். இதுதான் மிக முக்கியமானது. முழுமையானதும் சமநிலை பேணப்படுவதுமான நிலை உடல் நலத்தை பேணுவதாகவும், முழுமையற்றதும் சமநிலை கெட்டதுமான நிலை நோய்களை அமைகின்றது என்று அவர் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்தார். உடனே இந்த இதை துவக்கி வைத்த காசிராஜன் அடுத்தது, உடல் நலத்துக்கு காரணமான சமநிலையை பேணுவது எது? உடல்நலை கேட்டை விளைவிக்கும் சமநிலை தளம்பலை தோற்றுவிப்பது எது என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது ஆசிரியர் கூறுகிறார். அடுத்தது, முழுமையான பொருத்தமான உணவு வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் உதவுகின்றது. முழுமையற்ற பொருத்தமற்ற உணவு நோய்களை தோற்றுவிக்கின்றது. ஹோல்சம் ஃபுட் என்று சொல்லும் பொழுது 2500 ஆண்டுகளுக்கு முதலே இந்த விவாதம் நடந்திருக்கின்றதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். முழுமையான பொருத்தமான உணவு வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் உதவுகின்றது. முழுமையற்ற பொருத்தமற்ற உணவு நோய்களை தோற்றுவிக்கின்றது. அப்படியானால் அடுத்த ஸ்லைட். நோய்களின் தோற்றம் பற்றிய கருத்தரங்கில் கலந்து கொண்ட ஆத்திரிய புனர்வசுவின் மாணாக்கரில் ஒருவரான அக்கிவேசர் தனது ஆசிரியரிடம் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். முழுமையான உணவாய் இருப்பினும் முழுமையற்ற உணவாய் இருப்பினும் அவற்றின் அளவு, காலம், தயாரிக்கும் முறை, சூழல் மற்றும் ஒரு மனிதனின் தனித்துவம் என்பவற்றை கருத்தில் கொள்ளும் இடத்தில் முழுமையானது என கருதப்பட்ட உணவு முழுமையற்றதாக மாற இடமுண்டு. முழுமையற்றதாக கருதப்படும் உணவு முழுமையானதாக மாறவும் இடமுண்டு. அவ்வாறாயின் ஒருவருக்கு இது முழுமையான உணவு, இது முழுமையற்றது என்று எப்படி தீர்மானிக்க முடியும் என்று அந்த கேள்வியை எழுப்புகிறார். அக்கிவேசரின் கேள்வியில் உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொண்ட ஆத்திரியர்
பொதுவாக பெரும்பாலான மனிதருக்கு உரிய முழுமையான உணவுகள் பற்றியும் முழுமையற்ற உணவுகள் பற்றியும் உதாரணங்களோடு விளக்குகின்றார். இதை ஒரு உதாரணத்துக்கு தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவு என்று சொல்வது அதை பத்தியம் என்று சொல்லுகிறார்கள். அங்க உணவு மற்றது ஆரோக்கியமற்றது அபத்தியம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த காலத்தில் சிறந்த இதாக இருந்தது நெல்லரிசி. அதுலேயும் ஒரு சாலி என்பது சிறந்த ஒரு அரிசி. அந்த சாலி அரிசி ஆரோக்கியம், அதாவது பத்தியத்துக்குரியது. பத்தியம் இல்லாது பார்லி அரிசி. அதுக்காக அவர் அதே போல பயறு சிறந்தது, உளுந்து ஆரோக்கியம் குறைவானது. மழை தண்ணீர் மண்ணில் விழுமுன் எடுத்தது. உங்களுக்கு தெரியும், அது தீயதாகத்தான் இருக்கும். மழை காலத்தில் ஆற்று நீர் எல்லாவற்றையும் கருத்து கண்டு அழுக்குகள் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியது, அது கூடாது. இந்துப்பு என்று சொல்லப்படுறது கல்லுப்பு. கடல்ல இருந்து மலையிலேருந்து எடுக்கிற உப்பு, கடல்ல இருந்தும் எடுக்கிற உப்பு, அது இந்துப்பு, சோடியம் குளோரைட் என்பார்கள். அந்த காலத்தில் உவர் மண்ணிலையும் இருந்து கூட எடுத்திருக்கிறார்கள் உப்பு, அது கூடாது என்கிறார். இறைச்சிகளில் தலைமான இறைச்சி நல்லம், மாட்டு இறைச்சி, பறவைகளில் காடை இறைச்சி, புறா குஞ்சு இறைச்சி கூடாது. ஊர்வனவற்றில் உடும்பு இறைச்சி நல்லது, தமிழக இறைச்சி கூடாது. பசுமை நல்லது, செம்மறியாட்டினை கூடாது. பசுப்பா சிறந்தது, செம்மறியாட்டுப்பா கூடாது. பன்றிக் கொழுப்பு நல்லது, எருமை கொழுப்பு கூடாது. கிழங்குகளை இதுக்கு உதாரணம் கொடுக்கிறது. இஞ்சி கிழங்கு நல்லது, வள்ளிக்கிழங்கு கூடாது. அதிகமாக கிழங்குகள் பொதுவாகவே கருணக்கிழங்கை தவிர மற்ற கிழங்கு கூடாது என்பது எங்களுடைய முன்னோர்களுடைய இதாக இருந்தது. பழங்களிலே திராட்சை பழம் நல்லது, ஆனால் ஈரப்பலா ஆரோக்கியமற்றது என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக முழுமையான உணவுகளை அளவறிந்து உண்பதன் மூலம், நல்ல என்றாலும் கூட அதை அளவணிந்து உண்பதன் மூலம் வியாதிகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என்னும் ஆயுர்வேத நூல்களின் கருத்துக்களை வள்ளுவரின் மருந்து என்னும் அதிகாரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குறள்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதை காணலாம். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துக்க துவர பசித்து, அதாவது செமிபாடு அடைந்ததை அறிந்து மாறு அல்ல, அதாவது உங்களுக்கு ஒத்து வராது அவற்றை தவிர்த்து, ஒன்றுக்கொன்று பொருந்தாதவற்றையும் தவிர்த்து உண்ண வேண்டும், பசித்த வேண்டும். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை. என்றால் இங்கே மறுத்துண்ணின் என்றால் போதும் போதும் என்று சொல்லி அதை கூட ஒரு மாறுபாடு இல்லாத உணவாக இருந்தாலும் கூட அதை அளவோடு சாப்பிடுவது சிறந்தது என்று வள்ளுவர் இந்த இரண்டு குறளையும் தெரிவிக்கின்றார். அடுத்ததாக பார்ப்போம் என்றால் பாதம் பித்தம் கப ஸ்ரோதி திரியோ தோஷாக சமாசதகா விக்ருதா அவிக்ருதா தேகம் லந்திதே பத்தயந்திசா என்பது இந்த அஷ்டாங்க இருதயம் என்ற பழம்பெரும் ஆயுர்வேத நூல்கள் இருந்தது. வாகடம் என்று சொல்லப்படுறது, அதிலே சொல்லப்படுவது. அதாவது வாதம் பித்தம் கபம் என்ற 3 தோஷங்கள் மொத்தமாக கூறப்படுகின்றன. அவை மாற்றம் வரும்போது அவற்றின் சமநிலை குழம்பும் போது உடலை அழிக்கின்றது. மாற்றம் அடையாத போது சமநிலையில் இருக்கும் போது உடல் நிலை குறை செய்கின்றன. இதனைத்தான் வள்ளுவரும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணிய 3. வழி என்பது இங்கே வாயு. அந்த வாயு பித்தம் 3 கூடினாலும் குறைவாலும் நோய் ஏற்படும். இதை கூட்டுவதும் குறைப்பதும் எங்களுடைய உணவுகளை பொறுத்து நடப்படுவது. ஆனால் இவர் வள்ளுவர் அடிக்கடி உணவை பற்றி கூறுவதால் இந்த பல உரையாசிரியர்கள் உண்ணும் உணவு மிகினும் குறையும் என்பது சாப்பாடு கூடினாலும் குறைந்தாலும் என்றுதான் பொருள் கண்டார். உண்ணும் உணவின் அளவு தேவையான அளவிலும்
கூடினும் குறையினும் ஆய்வேதல் நூலோர் கூறும் வாதம் பித்தம் கவம் எனப்படும் 3 ஒருவருக்கு நோயை ஏற்படுத்தும் என பொருள் கண்டு உள்ளார்கள். சிறிதளவு உணவை உட்கொள்ளல் என்பது உடற்பல அதிகரிப்பிற்கு உதவாது. சகலவிதமான வாத நோய்களுக்கும் அதுவே காரணமாகின்றது. ஆனால் அதிகமான உணவு உண்ணல் சகல தோஷங்களையும் விரைவில் அதிகரிக்க செய்கின்றது. அதாவது உடற்பலத்துக்கு உதவாது. கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டாலும் ஆனால் அளவுக்கு முன்னால் எல்லா விதமான நோய்களும் வரும் என அஷ்டாங்க இதயத்தில் அளவறைந்து உண்ணுதல் என்னும் தலைப்பில் இந்த பாடத்தில் கூறப்பட்டுள்ளதை இவ்விடத்தில் நினைவு கூற வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளையும் ஆரோக்கியமற்ற உணவுகளையும் கலந்து உண்ணுதல் சமசனம் எனப்படும். உணவு உண்டன் பின்னர் மேலதிகமாக உண்ணல் அல்சய சனம் எனப்படும். அகாலத்தில், அதாவது பொருத்தமில்லாத காலத்தில் அதிகமாக உண்ணுதலோ கொஞ்சமாக உண்ணுதலோ விஷமாசனம் எனப்படும். இம்மூன்றும் இறப்பினை அல்லது பயங்கர நோய்களை உண்டாக்கும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே அடுத்த உணவே உடலை தோற்றுவிக்கின்றது. உடல் வளர்ச்சிக்கு உதவுவதும் உடல் நலத்தை பேணுவதுமான உணவுகளை அளவோடும் நேரத்தோடும் உண்பதை நோய்கள் வராமல் தடுக்கும் ஒரே வழி என்பது ஆயுர்வேதத்தின் அடிப்படை கோட்பாடு. ஒருவரது ஆரோக்கியமான வாழ்க்கையினை உணவு, உறக்கம், ஒழுக்கம் ஆகிய 3 தீர்மானிக்கின்றது. உடல் நலத்தை நிலைநிறுத்தும் இம்மூன்று தூண்களிலும் உணவே பிரதானமாக உள்ளது. உணவு, உறக்கம், ஒழுக்கம். இங்கே அருமையான பல பாடல்களை நம் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சொல்கின்றார்கள். பழமொழிகளாகவே சிலவற்றை கூறியும் இருக்கின்றார்கள். உதாரணமாக கொத்தமல்லி பித்தம் போக்கும் என்பார் ஒரு பழமொழி. சீரகம் தின்ன சீரகம் யாவும். உள்ளிக்கு பித்தம் ஓங்கி பெறிவிடும். உள்ளி நல்லதுதான், ஆனால் அதிகமாக சில பேர் சாப்பிட்டு விட்டால் அது இந்த அல்சர் போன்றவற்றை. இலக்கரை இன்றேல் மலைச்சிக்கல் அறிய இலக்கரை இன்றேல் மலைச்சிக்கல் ஒழியாது. இதுவான பல மொழிகளை நாங்கள் நினைவு கூறலாம். இங்கே ஒரு பாடல் ஒன்று சொல்கிறார். திண்ணம் சேரையர் என்று இந்த பாடலை இயற்றியவர் பெயர். திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல். இந்த பலசலம் 2 ஒழுங்காக போக வேண்டும். அதிலே ஏதாவது பிரச்சனை வந்தால் உடலிலே ஏதோ ஒரு பாதிப்பு உள்ளது என்பதை கருத்து. திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல். அளவுக்கு மீறிய தாம்பத்திய உறவும் கூடாது. உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர் தான் பேர் உரைக்கி நடக்குது. இது மிக முக்கியமான ஒரு ஒன்று. உங்கள் ஊரிலே நீர், அதாவது அந்த பெரும்பாலான நோய்கள் உங்களுக்கு தெரியும் அசுத்தமான நீரினாலே பரவுகிறது. ஏராளமான நோய்கள். அதற்காகத்தான் இந்த நீரை சுலபத்து குடிப்பதாலே கூட, குறிப்பாக வளர்ச்சி அடைந்த இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே நீர் பற்றாக்குறை நாடுகளிலே நீரை சுலபத்து குடிப்பதன் மூலம் பல வியாதிகளை தவிர்த்து விடலாம். நீர் கருக்கி என்பது நீரை சுலபத்து குடியுங்கள். மோர் பெருக்கி. மோர் ஒரு அருமையான உணவு. மோரிலே உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் ப்ரோபயோட்டிக் என்று பேசுகிறார்கள். மோரிலே அந்த உடலுக்கு இந்த குடலுக்கு உணவு தொகுதிக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகள் உள்ளன. லெக்டோபாசில் வகையானவை. இந்த எங்கேயாவது வித்தியாசமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் ஒரு வயிற்று போவாக இருந்தாலும் இந்த மோர் அதற்கு மிகவும் உதவுகின்றது. அதில் உள்ள கல்சியமும். ஆகவே ஒரு மோர் சாப்பாட்டோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வேண்டிய உணவு. அடுத்ததாக நெய் உருக்கி உண்பவரும். இங்கே நெய்
பெரும்பாலான நம்மவர்கள் ஏராளமான கொழுப்பு எங்களுக்கு மிக முக்கியமான சத்துக்கள் 3 விதமான சத்துக்கள். ஒன்று மாச்சத்து, அது நெல்லரிசி தானியங்கள் மூலம் கிடைக்கின்றது. புரதச்சத்து மீன், இறைச்சி, போன்றவற்றில் கிடைக்கின்றது. நெய் மாம்சம் கொழுப்பு சத்து. ஆனால் பெரும்பாலான சைவர்களாக, அதாவது மாமிச உணவு உள்ளாதவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த நெய் மிக முக்கியமான. நெய்யிலே பல வைட்டமின்கள் நெய்யிலே கிடையக்கூடிய வைட்டமின்கள் நெய் தான் அகத்துறிஞ்ச நெய். பலவிதமான அதாவது சில வைட்டமின்களும் நல்ல சத்துக்களும் நெய்யிலே இருப்பதால் அது கூட ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சி இல்லாமல் ஒரு இந்த நெய்யை பட்டரிலும் பார்க்க நெய் நல்லதுன்னு சொல்வார்கள். ஏனென்றால் அந்த பட்டரில் இருக்கக்கூடிய புரதமும் நீர்கழிவு எல்லாத்தையும் மிக தனி நெய்யா சுத்தமான நெய் வருவது, கொழுப்பாக வருவது இந்த நெய். ஆகவே அதுவும் சிறந்த ஒன்று என்பது சமீபத்திய ஆய்வுகள் காட்டுகின்றன. ஆகவே திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி பவர்தம் பேர் உரைக்கி பூமி பிணி என்ற இது எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று. அடுத்தது, நோயாளி தான் கடைப்பிடிக்க வேண்டிய பத்தியத்தை கடுமையாக பின்பற்றி வந்தால் அவருக்கு மருந்து தேவைப்படாது. பத்தியத்தை கடைப்பிடிக்காது மருந்தை மட்டும் எடுத்து வந்தால் மருந்தால் பலன் கிடையாது. பத்தியத்தை, நோயை, அனுபானத்தை, பத்தியம் நோயின் அனுபானத்தை, லங்கனத்தை, இந்த லங்கனம் இங்கே பட்டினியாக இருக்கு. சில நேரம் பட்டினியாக இருந்தாலே இந்த நோய் மாறுபட்டு சில நோய்கள் மாறிவிடுவது உண்டு. ஏனென்றால் பலவிதமான நோய்கள் உணவினால் ஏற்படுகின்றன. ஆகவே அந்த இவர் சொல்லுவாரை, டாக்டர் சொல்லுகின்ற அந்த பத்தியத்தை, இதை சாப்பிட வேண்டாம் அதை சாப்பிட சொல்றதை, பத்தியத்தை முன் பத்தி அத்தை முன் மருகன் பண்ணி, அதாவது அத்தை சொல்வதை மருகன் கேட்டு கொள்வதை போல பத்தியத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல ஒரு பல வாக்கியங்கள் ஒரு சேர விட்டால் செவிக்குள்ள போவாங்க. ஆகவே பலவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் கவனத்தில் கொண்டாலும் கூட அந்த எங்கள் மனத்துக்குள்ளே அது பதியாது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட இதுகளை தான் ஞாபகத்திலே வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இதற்கு 2 பாடலுமே தேரையர் என்ற நோய் அணுகாவிதி என்று அதிலே அவர் கூறியிருக்கின்றார். அதிலே பல விடயங்கள் என்னென்ன செய்தால் என்னென்ன நோய் வராது என்பதற்கு அதிலே ஒன்று தான் முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் உண்ணோம் என்று கூறுகிறார். ஆனால் இங்கே அது ரெஃப்ரிஜிரேட்டரில் இருப்பதனாலே காலம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு இருந்தாலும் கூட அந்த கிருமிகளின் வளர்ச்சி கட்டுப்படுத்த ஒழிய முற்றாக தடை செய்யப்பட மாட்டார்கள். ஆகவே இந்த குளிர் சாதன பெட்டிகளிலே கூடுதலாக கனகாலம் வைத்து சாப்பிடுவது கூட ஒரு ஆரோக்கியமான உணவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பழைய தயிர் உண்போம், முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் உண்ணோம், மூத்த தயிர் உண்போம். தயிரை சாப்பிடுறது நான் முதலே சொன்னவாறு தயிர் உணவோடு சேர்த்துக் கொள்வது உடலுக்கு அந்த ஆரோக்கியமாக உள்ளது. மற்றது எங்கட இதுகளை கிழங்குகள், கருக்கிழங்கை தவிர வேற கிழங்குகள் உள்ள வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நான் இப்ப இந்த உணவுகளை பற்றித்தான் இப்பொழுது கதைக்க போகின்றேன். அந்த வகையிலே நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், நாங்கள் உணவிலே சேர்த்துக் கொள்ளுகின்ற மிளகு ஒரு முக்கியமானது. அதிலே இந்த மிளகை சேர்த்து சாப்பிடும் பொழுது வயிற்றிலே அமிலம் சுரக்கின்றது. அந்த அமிலம் இறைச்சியை செமிப்பாடு அடைவதற்கு உதவுகிறது. ஆகவே மிளகு ஒரு முக்கியமான 10 மிளகு, அது மாத்திரமல்ல
கிருமிகளையும் அது கொல்லக்கூடியது. எனவேதான் 10 மிளகு கையில் இருந்தால் பகவன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்று அந்த காலத்தில். ராஜ்மூர்த்தி அந்த இந்த மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். 10 மிளகு கையில் இருந்தால் பகவன் வீட்டிலும் சாப்பிடலாம். அடுத்து நாங்கள் அன்றாடம் சேர்த்துக் கொள்வது வெந்தயம். இந்த வெந்தயத்தை பற்றி வெந்தயம் வந்து நல்ல உணவு, இந்த நீரிழிவாளருக்கும் ஏற்றதுன்னு சொல்லுவார்கள். இந்த வெந்தயம் சில உணவுகளை நாங்கள் தொடர்ந்து எடுப்பது நீங்கள் வேற மருந்துகளோடு குறுக்கிடக்கூடும். அதாவது ஒரு மருந்துகள் எடுக்கிறவர்கள் வெந்தயத்தையும் எடுத்தார்கள், வெந்தயம் உள்ளுக்கு போனவுடன் ஒரு சளியத்தை தோற்றிருக்கும் வயிற்றில். அது இந்த நீங்கள் எடுக்கிற மருந்தை அது அகத்து உறிஞ்ச விடாது. ஆகவே நீங்கள் மருந்துகள் எடுக்கும் பொழுது மற்ற இதுகளை தொடர்ந்து இந்த அதாவது இந்த ரசவர்க்கம் என்று சொல்லுவது, இந்த மிளகு, வெந்தயம், கடுகு, சீரகம், நச்சீரகம், பெருஞ்சீரகம் போன்றவை அவற்றை எடுக்கும் பொழுது மருந்தாக தான் அவற்றை பாதிக்க வேண்டிய தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்டு வந்தால் மற்ற மருந்துகளை அது குறுக்கீடு செய்யும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இங்கே மிளகாய் பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். எங்களுடைய இந்தியா இலங்கைக்கு மேல்நாட்டவர் ஐரோப்பியர் வர வந்ததே இந்த மிளகுக்காக தான். கொலம்பஸ் இந்தியாவுக்கு வரவும் என்று வெளியிட்டது வேற ஒரு மற்ற வழியாக போனால், இந்த வழி அடைபட்டா போல மற்ற வழியாக போனால் மிளகை பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் வெளிக்கிட்டு வந்த பொழுது அவர் வந்தது வேற இடம். ஆனால் அங்கே போய் அவர் விசாரித்தது இங்கே மிளகு இருக்கும். அவர் சொன்ன இதுகளை பார்த்துட்டு அங்கே இருந்த பூர்வீக குடிகள் உங்கள்கிட்ட மிளகு இல்லை, ஆனால் அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த சுவை தரக்கூடியது இது இருக்குன்னு சொல்லி கொண்டு மிளகாயை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை இங்கே கொண்டு வந்து போர்ச்சுகல்லையும் ஸ்பெயினிலையும் வளர்த்து அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் போர்த்துகீயர். ஏனென்றால் அறிமுகப்படுத்தி விட்டு மிளகை குறைந்த விலையிலே பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக எங்களுக்கு மிளகாயை தந்துவிட்டு மிளகை எடுத்துக்கொண்டு போனார்கள். நாங்கள் ஆனால் கூட இந்த மிளகாயை கூட அது நல்ல மருந்து என்றுதான் கூறப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மிளகாய் சாப்பிடுவதன் மூலம் உடலிலே இந்த முக்கியமான நாடுகளிலே இந்த வேர்வை உண்டாகும். அந்த வேர்வை உண்டாவது உடலை குளிர பண்ணும். அந்த வகையிலே வெப்ப நாடுகளில் இருந்தார்கள் மிளகாய் சாப்பிடுவது இல்லை. ஆனால் மிளகாயோடு ஒப்பிடும் பொழுது மிளகு அதை விட மேலானது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகின்ற ஏராளமான இதுகள் எங்களுக்கு மேலத்திய அதிலே ஒரு முக்கியமான ஒரு என்னென்றால், ஒரு ஊரிலே இருந்தவர்களுக்கு அந்த ஊரிலே விளைந்த விதானம் கூடுதலாக பயன் தரக்கூடியது. ஆனால் வேறு ஒரு நாடுகளுக்கு போகும் பொழுது அல்லது வேறு நாட்டில் விளைந்ததை நாங்கள் சாப்பிடும் பொழுது அதிலே பிரச்சனை ஏற்படும் என்பது ஆயுர்வேதியில் இருந்த பண்டைய ஆயுர்வேத நூல்களே சொல்லப்பட்ட ஒன்று. ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு முன்னோர்கள் சாப்பிட்டது கத்தரிக்காய், பாகக்காய், நீத்து பூசணி, புடலங்காய், சில கீரை வகைகள் போன்றவைதான். மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கோவா, காலிஃப்ளவர், தக்காளி இவை எல்லாமே எங்களுக்கு ஐரோப்பியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று அதிலேயே தான் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய நாங்கள் எங்களுடைய பழக்கங்கள் மாறிவிட்டன. ஆனால் அவற்றிலும் கூட நல்ல உணவுகள், அது ஒரு நாட்டில் இருந்தாலும் கூட, ஆனால் அது நல்ல உணவுகள் என்பது இருக்கின்றது. ஆனால் இங்கே நோய்கள் பெருகிக் கொண்டு போகின்றன. அதே போல இந்த உணவுகள் தாராளமாக அந்த காலத்திலே, அதே போல மருத்துவ வசதிகளும் கூடுதலாக கிடைக்கப்பெறுவதால், உணவுகளும் கிடைக்கப்பெறுவதால் இன்று மக்கள் கூடுதல் காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இதுக்கு காரணம் மருத்துவ சேவைகள், மருந்துகளினுடைய தான் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. உதாரணமாக அடுத்த ஸ்லைடை பாருங்க. அடுத்தது
இதை இந்த ஸ்லைட்லே இந்த மேலே அது முழுதாக தெரியவில்லை நினைக்கின்றேன். 1830 ஆண்டு உலகம் முழுக்க சராசரி வயது 35-40 தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1950 ஆண்டிலே வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலே 68 வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள், 54. ஆனால் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே குறைவுதான், 30 சராசரி வயது என்றால் அங்கே பட்டியல் சாவும் கூட, குழந்தை பிள்ளை சாவும் கூட இது சராசரி வயது என்றபடிதான். இந்த இப்பொழுது 2015 பார்த்தீர்கள் என்றால் அங்கே மிக கூடிய வயதாகும். சராசரி வயது கனடாவிலே 82 குறித்திருக்கிறார்கள். மற்ற இலங்கை போன்ற நாடுகளில் கூட சராசரி வயது இப்பொழுது கூடியிருப்பது. இதற்கு மிக முக்கியமான காரணம் மருத்துவ சேவைகள் என்பதுதான். மருத்துவ சேவையும் அந்த உணவு கிடைக்கக்கூடிய பட்டினி இல்லை, குழந்தை பிள்ளைகளின் மரணம் மிக குறைவு என்பதால் தான் இதற்கு காரணம். ஆனால் அவை இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி வரும். ஆகவே நோய் வந்து அதற்கு மருந்து எடுத்து இந்த காலம் வளதுன்னு பார்த்து நோயை வராமல் தடுப்பது தான் அது மிக முக்கியமான ஒன்று. அதற்கு எங்களுடைய வாழ்க்கை முறை 3 சொன்னேன்: உணவு, உறக்கம், ஒழுக்கம். இந்த 3ம் முறைப்படி இருந்தால் நாங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும் என்பதை குறிக்க முடியும். இந்த நூல் நான் பயனறிந்து உங்க என்று எழுதிய அந்த நூல். இதிலே எங்களுடைய சாப்பாடுகளினுடைய வரலாறும் அதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். இதிலே எங்களுக்கு தான் நான் இப்பொழுது சிலவற்றை எடுத்துக்கொண்டேன். இது முழுக்க நான் கூற முடியவில்லை. சில சமயம் நாங்கள் சேர்த்துக்கொள்கிற உணவு எங்களுக்கு அதிகமாக தானியா என்பார்கள், குழை, அதை கொத்தமல்லி என்று சொல்லும் பொழுது, ஆனால் இந்தியாவிலே அந்த கொத்தமல்லி தழையை, கீரையை, கொத்தமல்லியை தானியா என்று கொத்தமல்லி தழையை தான் அவர்கள் கொத்தமல்லி என்று கூறுவார்கள். பெருஞ்சீரகத்தின் கீரை தான் ஃபெனல் என்று இங்கே நாங்கள் வாங்கி சமைப்பது. மற்ற இன்னொன்று மிக முக்கியமான ஒரு உணவு இஞ்சி. அதில் சொல்லும் பொழுது, இஞ்சிக்கு வாதம் இருமலிவை தோன்றாது, வஞ்சிக்கும் சோதனை மாற்றுமே துஞ்சவரும், சூளை கயரோகம் தொடராது இப்புதியில் வேலனை அண்ணாய் வழங்கு. இது தேரியர் என்பவருடைய பதார்த்த குணம் என்ற இதிலே ஒருவருடைய ஒவ்வொரு நாங்கள் சாப்பிடும் உணவுகளின் ஒவ்வொரு இது பற்றியும் அங்கே விளக்கமாக கூறப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் அந்த நூலையே இன்று பலர் பார்ப்பதும் இல்லை, அதை கைவிட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இத்துடன் நான் இதை நிறுத்திக் கொண்டு கலந்துரையாடலுக்கு நேரம் இருக்கும் என்றால் நாங்கள் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய. நன்றி பேராசிரியர்களே, நன்றி. ஒரு சிறப்பான உரை. எங்களுடைய உணவு பழக்கத்தை உடலை பேணுவதற்கான முக்கிய கூறாகிய உணவு, ஒழுக்கம், உறக்கம் இவற்றை பற்றி கூறி சென்றிருக்கின்றார். அவர் எழுதிய பயன் அறிந்துண்க என்ற நூலில் மிக விரிவாக இவற்றையெல்லாம் எழுதியிருக்கின்றார். அந்த நூலை பெற விரும்புபவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் அவரிடம் இன்று பெற்று உங்களுக்கு அறிய தருவோம்.